நம்ம இன்னைக்கான வீடியோவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன படங்கள்லாம் பொங்கலுக்கு வெளியிடுறாங்க அப்படின்றதும் அந்த படங்களுடைய ட்ரெய்லர் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். அதில் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு படம் மட்டும் பாலிவுட் மூவி தமிழ் டப்புடு வெர்ஷனில் வெளியிடுறாங்க. அது போக 3 படங்களும் தமிழ்லேயே எடுக்கப்பட்ட படங்கள். இந்த 4 படமும் தமிழ் வெர்ஷனில் வெளியிடுறாங்க. இப்போ தெலுங்குல என்னென்ன படங்கள்லாம் வெளியிடுறாங்க அப்படின்றத பார்ப்போம். தெலுங்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடித்த குண்டூர் காரம் படத்தை வந்து வெளியிடுறாங்க. இந்த படத்தை விக்ரம் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பின்னி அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணி நாகார்ஜுனா நடிப்பில் வந்து நீ சாமி ரங்கா அப்படின்ற படத்தை வெளியிடுறாங்க. இந்த 2 படத்துலையும் வந்து ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. சொல்லவே தேவையில்ல. பொதுவாக ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காரசாரமாக ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் இருக்கும். இது போக நாகார்ஜுனாவுடைய காதல் காட்சி அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நாகார்ஜுனா மட்டும் இல்லாமல் இன்னொரு நபருக்கும் காதல் காட்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து நம்ம மகேஷ் பாபு அவருடைய குண்டூர் காரம் படத்தையும் காதல் காட்சி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த 2 படத்துலையும் ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆச்சு. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் சூப்பர் ஸ்டார் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்கார் இல்லையா? ஸோ அந்த படம் எதுக்காக கேமியோ பண்ணார் அப்படின்றதுக்கான காரணம் சொல்கிறேன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏற்கனவே வைராஜாவே அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. படம் வந்து சரியாக போகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தில் நடித்தார் அப்படின்னா நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு ஹிட்டும் கொடுக்கும் அப்படின்றதுனால இவர் கேமியோவாக பண்ணி படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது ரஜினி வச்சுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லால் சலாம் படத்தை வந்து வர February 9 வந்து வெளியிடுறாங்க. இந்த January 12 தெலுங்குல வந்து நீ சாமி ரங்கா படமும் அதுக்கப்புறம் குண்டூர் காரம் 2 படமும் தெலுங்குல வெளியாகுது. தமிழ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கேப்டன் மில்லர் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் தனுஷ் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்தை இணையத்தில் வெளியிட வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஒரு படம் எடுத்துட்டிங்கன்னா இந்த லால் சலார் லியோ ஜெயிலர் படம் வந்த நாளன்னைக்கே வந்து தேட்டர் பிரிண்ட் வந்து டெலகிராம் அல்லது ஏதாவது ஒரு .comல வந்து வெளியிட்டுருவாங்க. இதே மாதிரி தான் ஏதோ 1-2 படத்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் வெளியிட தடை அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஆன்லைன்லேயே அவங்க வந்து தேட்டர் பிரிண்ட் விட்ட மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த படம் பொறுத்து பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வந்து ஆன்லைனில் வெளியிடுறாங்களா இல்லை வந்து சொன்ன மாதிரியே தடை செஞ்ச மாதிரி ஆகுதா அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி வேற ஒரு வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then stay tuned on RS Studio.